மக்களே, இன்னைக்கு நாம நாள் 12ஓட வீடியோவில் தான் இருக்கோம். இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸில் இன்னைக்கு நாள் 12 இருக்கும், எபிசோட் 12 இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் எப்படிலாம் அந்த காரியத்தை குறித்து சொன்னார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக அந்த காரியங்களை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கும் அப்படி ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை. எஸ், நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட போதே என்னோட பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார், ஸோ நான் அதுக்கப்புறம் பாவ அறிக்கை செய்ய வேண்டாம். இன்னும் சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, யாராவது ஒரு மனுஷனுக்கு முன்பாக, திரைக்கு முன்பாக நின்று நான் பாவ அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க டைரக்டா ஆண்டவரிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தாலே போதும். என வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஸோ இந்த பாவ அறிக்கை அப்படின்றது தினந்தோறும் ஒரு ப்ராசஸ்ங்க. நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் தான் அடைஞ்சிட்ருக்கோம். ஸோ தினந்தோறும் இந்த பாவ அறிக்கை அப்படின்றத நம்ம செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று. ஸோ ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். ஆனால் ப்ரொவைடட் நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 யோவான் 1:9 இப்படியா சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று. ஸோ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அதை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மை கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். அதாவது நீதிவானாய் மாற்றுகிறார். இந்த பாவத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக ஆண்டவர் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ப்ரொவைடட் நீங்களும் நானும் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த காரியத்தை தான் யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டான். அவன் நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணிருக்கலாம், அவனுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அவன் அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய கில்ட்னால இனிமே எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் தானாகவே ஒரு தவறான முடிவு எடுத்துட்டான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த முடிவு எடுக்க போறதில்லை. ஏன்னா நம்முடைய பாவங்களை நாம ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட போகிறோம். இந்த உண்மையை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டவர் தான் தாவீது ராஜா. சங்கீதம் 51 அவர் செய்த ஒரு தவறு, அதாவது இன்னொருத்தனுடைய மனைவியை நேசிக்கிறாரு. அது நிமித்தமாக அந்த பெண்ணுடைய கணவரை கொல்ற அளவுக்கு போறாரு. இது எல்லாத்தையும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி போது பாவ ஒரு குற்ற உணர்வின் நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரி தான் எப்படி யூதாஸ்க்கு ஒரு குற்ற உணர்வு, மன வருத்தம் ஏற்பட்டது. அந்த மன வருத்தத்தை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் மனம் திரும்புதலுக்கு போனோம். ஆனா அவன் மனம் திரும்பல. ஏன்னா அவன் பாவ அறிக்கை செய்யலை. ஸோ ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறை உணரும் போது, தவறு அப்படின்னு உணரும் போது அவர் பாவத்தை உணர்ந்த, நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 51க்கு மேல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம், பாவத்தை உணர்ந்த போது பாடிய சங்கீதம் அப்படின்னு. ஸோ பாவத்தை உணர்ந்த உடனே அவன் பண்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த அந்த பாவ அறிக்கை செய்து அந்த பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த பாவ அறிக்கை ரொம்ப யுனிக்கான ஒரு பாவ அறிக்கையா இருக்கு. என்ன பண்றாரு அப்படின்னா, 1வது வசனத்துல பார்க்கிறோம் தாவீது சொல்கிறதை, உங்க கிருபையின் நிமித்தம் என் மேல இறங்குங்க அப்படின்னு. அப்போ தாவீது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் நீதி உள்ளவன் கிடையாது, என்னிடத்தில் மேன்மை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்க கிருபை உள்ள தேவன். ஸோ அந்த கிருபை நிமித்தமாக என் மேல நீங்க ஒரு மன்னிப்பை கட்டளையிடுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நிறைய நேரங்கள்ல நான் நல்லவன் அதனாலதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் நல்லவன் அதனாலதான் ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்கிறார். கிடையவே கிடையாது. கிருபை அப்படின்னாலே நாம் ஒரு காரியத்தை செஞ்சு நாம் பெற்றுக்கொள்வது கிருபை கிடையாது. அதாவது தகுதியே இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஈவுக்கு பேர் தான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தகுதி இல்லை ஆண்டவருடைய நீதியை சுதந்திரத்துக் கொள்வதற்கும், ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கோ, எதுக்குமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கோ தகுதி கிடையாது. ஆனா உங்க கிருபை நிமித்தமாக என் மேல இறங்குங்க அப்படின்னு சொல்லி தாவீது முதலாவது சொல்றாரு. 2வது காரியம், சங்கீதம் 51:4 அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் பாவத்தை அறிக்கையிடுறது என்னுடைய கில்ட், என்னுடைய கஷ்டம், மன வருத்தம்
போகிறதுக்காக மட்டுமல்ல, நீங்க நீதி உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். வசனம் அதனை சொல்லுது, அவர் நீதி நிமித்தமாகவும் அவர் உண்மை உள்ளவர் என்பதனால நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று. அப்பா, நீர் நீதி உள்ளவர் என்பதனாலும் நீர் உண்மை உள்ளவர் என்பதனாலும் என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அதுலயுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ யூதாஸ் கிட்ட இல்லாத ஒரு குணம் அப்படின்னா ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமே அவனுக்கு கிடையாது. மன வருத்தம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனா தாவீது அந்த மன வருத்தத்தின் நிலையில கூட தேவனை மகிமைப்படுத்தினவராக இருந்தார். நம்முடைய பாவ அறிக்கை கூட அப்படித்தான் இருக்கணும். மூன்றாவது காரியம் வசனம் 5-6, சங்கீதம் 51:5-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தாவீது தன்னுடைய நிலையை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார். எப்படின்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனுஷன் அப்படின்னாலே அவன் சின்ஃபுல் நேச்சர், அதாவது பாவத்தின் நிலையில தான் இயற்கையாகவே பாவத்தின் தூண்டுதல் அவனுக்குள்ள இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், சின்ன பிள்ளைங்க கூட பொய் சொல்றதை பார்க்கிறோம். யார் அந்த பிள்ளைங்களுக்கு பொய் சொல்ல கத்து தருவா? யாராச்சும் உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு பொய் சொல்ல கத்து தராங்களா? கிடையாது. என் தாய் துர்குணத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப என்னைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவத்துல விழுந்தானோ அன்றைக்கே மனிதனுக்குள்ள இந்த பாவ உணர்வு அப்படின்றது ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நான் என் நேச்சராகவே நான் பாவிதான் ஆண்டவரே, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, சங்கீதம் 51:6 சொல்றாரு, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய நேச்சரை மாத்துங்க. அதாவது பாவத்தை கண்டாலே நான் என்ன பண்ணணும்? நான் வெறுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க. அவர் ஜஸ்ட் என்னை சுத்திகரிங்க, என்னை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம என்னை ரெனியூ பண்ணுங்க. நான் புதுசா பிறக்கணும். அதாவது பாவனாலே எனக்கு தெரியக்கூடாது, அந்த பாவத்தின் மேல இருக்கிற அந்த இஷ்டம், அந்த ஆசை எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்பி வாழ்றது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, பாவத்தையே வெறுக்க செய்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை தான் வெறும் ஒரு சூப்பர்ஃபிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தாவீது விரும்பல. என்ன பாவத்தையே வெறுக்கிற மாதிரி, பாவம் எனக்குள்ள இல்லாத படிக்க என் நேச்சரையே மாத்துங்க ஆண்டவரே. அதுதான் கிறிஸ்து நமக்காக பண்ணார். அவர் சிலுவையில நமக்காக அவர் கிரயத்தை செலுத்தினது நிமித்தமாக நமக்கு ஒரு நீதி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நீதி என்ன பண்ணோம் அப்படின்னா, பாவத்தையே வெறுக்க நமக்கு கிருபை அளிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க விட முடியாத பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டாலே ஒழிய அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. 10வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த நிலைவரமான ஆவி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ம் ஹார்ட். அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாவம் செய்யக்கூடாது. என்ன சூழ்நிலை, எவ்வளோ டெம்டேஷன் வந்தாலும், எவ்வளோ ஒரு பாவத்தை செய்யணுன்ற தூண்டுதல் வந்தாலும் நான் பாவம் செய்யாதபடிக்கு உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ்கிற அந்த சுத்த இருதயத்தை, அந்த நிலைவரமான ஆவியை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்னு. அதாவது கிரியேட் அ நியூ ஹார்ட். அப்படின்னா கிளீனான ஒரு ஹார்ட்டை எனக்கு கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஹார்ட் ரியலாக எப்படி இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு புதிய ஹார்ட் எனக்கு கொடுங்க. அந்த இருதயம் எப்படி இருக்கும், அதில் கெட்ட சிந்தைகள், உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தைகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சுத்த இருதயத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. அடுத்தது என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் உங்கள் பிரசனத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா பாவம் செஞ்ச உடனே நம்ம இருதயத்தில் ஒரு இருளான ஒரு சூழ்நிலைமை நம்ம இருதயத்தில் நம்ம ஃபீல் பண்ணும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருப்போம், ஆனால் ஒரு சின்ன தவறு செஞ்ச உடனே நம்ம இருதயம் இப்படி இருளால் நிறைந்திருக்கும். நம்மளால எதுவுமே யோசிக்க முடியாது. ஆண்டருடைய பிரச்சனை நம்மளை விட்டு போயிடுச்சு, ஆண்டு நம்ம பக்கத்துல இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அந்த சூழ்நிலை மேல ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் பிரச்சனை எப்பவுமே உங்களை விட்டு போக போறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்றார். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நடத்துதலும் ஆவியானவருடைய பிரசன்ஸும் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கு. ஆனா நம்ம தான் நிறைய நேரங்கள்ல ஆவியானவரை துக்கப்படுத்துவது நிமித்தமாக, ஆவியானவருக்கு
பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வது நிமித்தமாக அந்த ப்ரெசன்ஸை நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீது இந்த இடத்துல என்ன கேட்குறாரு, எப்போவுமே உங்களுடைய பிரசனத்தை நீங்கள் என்னை விட்டு உங்கள் சமூகத்தை வந்து என் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக லாஸ்ட் அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, வசனம் 13 சொல்லுகிறது, அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் என்னுடைய பாவத்தை நிமித்தமாக உங்களை பற்றி உங்கள் அன்பை பற்றி மற்றவங்கிட்ட சொல்ல முடியாமல் நான் தயங்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு தகுதியுடையவனா நான் இல்லையோ, நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையோன்னு சொல்லி நான் கூச்சப்பட்டுட்டு உங்கள் வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு வந்து தகுதி இல்லாமல் இருந்தது. நான் அப்படி சொன்னாலுமே அந்த இடத்துல என்ன அந்த கிரியை நான் பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பாதகருக்கும் அது வழி உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்போ நான் பாவ அறிக்கை செய்து சுத்தமுள்ள இருதயத்தோடு உம்முடைய ஊழியத்தை நான் செய்யும் போது, இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய ஊழியங்கள் வந்து ஒரு வெற்றுள்ள ஊழியமாக இல்லை, இன்னுமே வந்து அவங்க எதிர்பார்க்குற அறுவடை அவங்க காண முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பாவ அறிக்கை, ஆண்டரோடு கூட இருக்கிற உறவை சீர்படுத்தி கொள்வது இந்த பாவ அறிக்கை. அந்த பாவ அறிக்கை தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளாமல் நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் எவ்வளோ காரியம் செஞ்சாலும் அதற்கான அறுவடை, அதுக்கான ஃப்ரூட்டை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் அதுக்கான எண்ட் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியாது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நான் எப்போ உபதேசிப்பேன், என்னுடைய சுத்த இருதயத்தோடு நிலைவரமான ஆவியோடு அந்த பாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பை நான் பெற்றுக்கொண்டு நான் ஊழியத்தை செய்யும் போது நிச்சயமாகவே அந்த இடத்துல அந்த பாதகன் என்ன பண்ணுவான், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட உங்க ஊழியத்துல ஒரு சரியான ஒரு உயர்வை காண முடியல, நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அதை எனக்கு செய்ய முடியல, அதனால விடுதலையா செய்ய முடியல அப்படின்னா, நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்பதாகும், மற்றவர்களுக்காக நீங்க திறப்பில் நிற்பதற்கு முன்பதாகும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நம்முடைய பாவங்களை நம்ம அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்துட்டு பிறகு நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆசாரியன் வந்து தன்னை பிதாவுனுடைய சமூகத்தில் வந்து சரி செய்துட்டு தான் மற்றவர்களுக்காக அந்த அந்த பலியை கூட அவன் செலுத்துறான். அதே போல தான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிறகு நம்ம மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் போது பிறகு நம்ம மற்றவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது நீங்கள் நிச்சயமாகவே அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே தாவீது வந்து சொல்கிறாரு. அப்படி நான் பாவிகள் இடத்துல மறுபடியும் போய் சொல்லும்போது அவங்க உங்கள் வழிகளை நான் போதிக்கும் போது அவங்க மனம் திரும்புவாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கு பாவ அறிக்கையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த பாவ அறிக்கை செய்ததுனால அவர் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக அவரால் வாழ முடிஞ்சது. இல்லைன்னா அந்த ஒரு தப்பு நிமித்தமாக கம்பேர் டு யூதாஸ், தாவீதுடைய தவறு கொஞ்சம் ஒரு பெரிய தவறு தான். ஆனாலுமே அந்த இருதயம் பாருங்களேன், தவறு செஞ்ச உடனே ஆண்ட இடத்துல ஓடி வந்து அதை சரிப்படுத்திக்கணுன்ற இருதயம் தான் யூதாஸை காட்டிலும், யூதாஸை வந்து அந்த இருதயம் தான் தாவீதை வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் மாற்றினது. ஆனால் யூதாஸையோ வேதம் என்ன சொல்லுது, கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய இருதயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவன். அப்போ அவருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய இருதயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல அவருடைய கிருபையை நம்ம நாடணும். ரெண்டாவது என்னுடைய பாவத்தின் நேச்சரை மாற்றுங்க ஆண்டவரே என்று நம்ம கேட்கணும். மூன்றாவது சுத்த இருதயத்தை நாடணும், நிலைவரமான ஆவியை நாடணும். இந்த 4 காரியத்தை, இந்த பாவ அறிக்கையை செய்து பாவ அறிக்கையை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் சேர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நம்ம எடுக்கிற முயற்சிகள், அது நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அந்த பாவத்தோடு கூட நம்ம செய்கிற காரியங்கள் என்றைக்குமே அது நமக்கு வெற்றியை கொடுக்காது. அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆண்டு ரெடியாக இருக்கிறாரு, அறிக்கை செய்ய நீங்களும் நானும் ரெடியாக இருக்கிறோமா? அப்போ அந்த சுத்த இருதயத்தோடு, அந்த நிலைவரமான ஆவியோடு, அந்த சுத்த இருதயத்தோடு நம்ம செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாகவே பெரிய பலன் உண்டு. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்முடைய பொருளாதார காரியமாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, அதில் சுத்த இருதயத்தோடும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம செய்யும்போது நிச்சயமாகவே அதனுடைய ஃப்ரூட், அந்த பலனை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு பாவ அறிக்கையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நிறைய காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு டே 13 வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you all.